Vanakkam and welcome. This is Happy Ma presents Star Junction powered by Britannia Marigold. நம்மளோட Star Junction நிகழ்ச்சியில வாரம் ரெண்டு செலிபிரிட்டிஸ் வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு அந்த வரிசையில் நம்மளோட நிகழ்ச்சியில் ஆக்டர் ஆர்கே அண்ட் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எபிசோட் ஃபைனலில் என் வழி தனி வழி திரைப்படத்தோட ரைட்டர் பிரபாகரன் நம்மளை ஜாயின் பண்ண போகிறாரு. ஸோ ஃபார் நவ் let's welcome actor RK and music director Srikanth Deva in Star Junction today with us. வணக்கம் சார். ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களோட திரைப்படம் என் வழி தனி வழி, இந்த படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் உங்கள் கதாபாத்திரம் பற்றி சொல்லுங்கள். அண்ட் ஹவு டிட் யூ அசோசியேட் வித் த ஸ்டோரி சார்? இது வந்து ஒரு காப் ஸ்டோரி. பெரும்பாலும் எல்லாரும் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, பாக்கெட்டில் துப்பாக்கி எல்லாம் கொடுத்து கன்னெல்லாம் வச்சுருப்பாங்க, எடுத்து சுடுவாங்களா இல்லையான்னு தெரியாத ஸ்டோரிகளும் உண்டு. பட் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் மட்டும்தான் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. என்னானாலும் சரி முடிச்சுட்டு வந்துடுவான் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஹீரோ வந்து எது சொன்னாலும் முடிச்சுட்டு வந்துடுவான், கொலை செய்கிறதில்ல. அப்படி ஒரு கேரக்டர். தைரியமாக, அதாவது போலீஸ் டெஸ்ட் தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அன்யூனிஃபார்மில் போய், அதாவது டேஞ்சரஸான ஆளாக இருந்தாலும் சரி தனியாக தான் போய் ஆகணும். ஆனால் வந்து அந்த ஏரியாவில் அவன் கூடவே இருக்கணும். பட் சந்தர்ப்பம் வரும்போது அவனை போட்டு தள்ளணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுல ஹையஸ்ட் ரிஸ்க்கான ஒரு விஷயம். கண்டிப்பாக இண்டிவிஜுவலாக ட்ராவல் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யணும். ஆனால் போலீஸ்னு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கக்கூடாது. சுட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் போலீஸ்னு. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி காப் ஸ்டோரி என்னதான் ஒரு யூஸ்வலாக இருந்தாலும் ஐ திங்க் ஒரு யூனிக் எலிமெண்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சார், நீங்கள் ஒரு வண்டர்ஃபுல் கம்போசர், எக்ஸலன்ட் மியூசிக் டைரக்டர். உங்களோட காம்பினேஷனில் நிறைய பாடல்கள் வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னார் ஒரு காப் ஸ்டோரிங்கிற போது கண்டிப்பாக வந்து ஒரு அந்த மியூசிக்ங்கிற எலிமெண்ட் இட் டேக்ஸ் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் இல்லையா? ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை, உண்மையாக வந்து ஆர்கே சார் பற்றி சொல்லணும். அவர் படம் எல்லாம் அவன் செயல் படம் பார்த்தேன். அதில் லாயர்னா வந்து இப்படிதான் இருக்கணும், பயங்கரமா வாதாடணுன்ற ஃபீல்ட்ல வந்து ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து போன படம் வந்து சாரோட காம்பினேஷன்ல பிவா சார் டைரக்ஷன்ல புலி வேஷம் பண்ணேன். ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு கிராமத்துல எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அப்புறம் வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் மேல ஒரு டான்னா இருப்பாரு. ஸோ அந்த படத்துல ஆக்டிங் பயங்கரமா பிரிந்தாரு. இப்போ இந்த படத்துல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா பண்ணுவாரு. உண்மையாவே வந்து அவர் கொடுக்குற ரோலை எக்ஸலண்டா பண்றாரு ஆர்கே சார். அண்ட் இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஒண்ணுதான் இருந்தது படத்துல. சாங்னு சொல்லும் போது என் வழி தன் வழியில வந்து ஒரே ஒரு சாங், ஒரு அம்மா சாங் மட்டும் தான் இருந்தது. சிச்சுவேஷன் சாங் மட்டும் ஒண்ணு. அது ஒரு சாங்கும் ஆர்ஆர் மட்டும் பண்ணோம் சொன்னார் சார். சார் என்ன சார் ஒரு சாங்லாம் வச்சுட்டு என்ன சார் போது, இல்லை படத்தில் அவ்வளோதான் இருக்கு, அந்த ஒரு சாங்கே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சரிங்க சார்ன்ட்டு. அப்புறம் அந்த சாங் பண்ணிட்ட பிறகு இன்னும் ஒரு டூயட் இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு டைரக்டர் நாங்கள் எல்லாமே ஃபீல் நல்லா இருக்கும்னு நினச்சோம்னு சொல்லிட்டு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகே, 2 சாங் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கு குழந்தைங்க மாதிரி தானே ஒரு சாங்குமே ஆக்சுவலா. அது மாதிரி 2 சாங் போது சூப்பர் சாங் சொல்லிட்டு ஒரு அரபிக் சாங் மாதிரி ஒன்று பண்ணுவோம் ஆக்சுவலா, அந்த ஸ்டைல்ல பண்ணுவோம். அப்புறம் கொஞ்சம் சார் சொன்னாரு படத்துல டைட்டில் இருக்கு ஸ்ரீகாந்த், எப்படியும் ஒரு 3 மினிட் வரும், அதுக்கு வந்து நல்ல தீமா வேணும் சொல்லியிருந்தார் ஆக்சுவலா. நான் சொன்னேன் சார் டைட்டில் சாங்னால யார் எழுதுறாங்க சார்னும் போது சார் வந்து ஒரு அழகான ஒரு ஹாப்பி நியூஸ் சொன்னார். வைரமுத்து சார் தான் எழுதுறாருன்னு சொன்னது சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் டியூன் பண்ணுறத விட எனக்கு சாரை லிரிக் எழுதி கொடுத்துட சொல்லுங்க சார், அதுக்கு நான் டியூன் பண்ணுறேன்னு சொன்னேன். இது நல்ல யோசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு சார்கிட்ட போய் பேசியிருக்காங்க, எழுதி கொடுத்துருக்காருங்க. பா, நான் ஒண்ணுமே பண்ணல அந்த டியூன் ஆக்சுவலா, அவர் லிரிக்க படிச்ச அவ்வளவுதான். அன்டவுட்டட்லி வைரமுத்து சார் இல்லையா? சார், நீங்க வந்து ஷாஜி கைலாஷ் சாரோட எல்லாம் அவன் செயல் திரைப்படம் ஒர்க் பண்ணீங்க. அந்த படத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு லாயர் அப்படிங்கிற ரோலை எவ்வளோ சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அவ்வளோ அழகா பண்ணியிருந்தீங்க. ஸோ அகேன் உங்களோட காம்பினேஷன் இந்த படத்துல. ஸோ காம்பினேஷன் பத்தி சொல்லுங்க சார். டைரக்டரோட மம்முட்டி, மோகன்லால், இந்த மாதிரி சுரேஷ் கோபி எல்லாரையும் வச்சு டீல் பண்ணியிருக்காரு. முதல்ல ஹீரோ ப்ரொமோஷன் ஒன்று இருக்கு, ஃபேண்டசி மூவி, ஆக்ஷன். இப்போ காப்புன்னு சொன்ன உடனே நம்ம சொல்லலாம் ஒரு காக்கா அப்படின்னு.
இன்னுமே சொல்லலாம் என் வழி தனி வழி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு இதுக்கு வந்து அது மிக சிறப்பாக செய்யக்கூடியவர். ஆமாம், அவர் பண்ண படங்கள் எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகே. இந்த கதை வந்த உடனே முத முடிவெடுத்து சாஜி சார் பண்ணட்டும் அப்படின்னு ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனால் பார்த்தா எப்படி இப்போ வக்கீல் சொல்கிறீங்களோ என்னை எல்லாரும் ஒரு ஐபிஎஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. சார் நீங்கள் வந்து ஜென்ரலாக உங்களோட மூவிஸ் நீங்கள் பாடல்கள் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக மெலடியும் இருக்கும், குத்து பாட்டு கேட்கவே வேண்டாம். யூனோ இட் மேக்ஸ் அ மார்க். ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரி பாடல்கள் கொடுத்துருக்கீங்க? இதில் வந்து குத்து சாங் வைக்கிற மாதிரி இடம் இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு சாங் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது, அதை செகண்டாக மாற்றி இப்போ தேர்டாக மாற்றி கொண்டு வந்தோம். ஸோ அந்த முன்னாடி நான் பேசின மாதிரி வைரமுத்து சார் வரிகள் வந்து எழுதி கொடுத்த உடனே நான் வந்து டியூன் பண்ணி சாங் ரொம்ப நல்லா வந்தது. பட் ஆர்கே சார் வந்து என்ன பண்ணாருன்னா, இது வந்து டைட்டிலில் வந்து லைக் அந்த சாங் நம்ம வந்து போடுறதை விட, ஏன்னா டைட்டில்னு போட்டால் எந்த சேனல்லையும் போட முடியாது ஆக்சுவலாக. சார் அந்த ஒரு ஜஸ்ட் அந்த சாங் கேட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே சொன்னார், சார் இந்த சாங்கை நான் விஷுவல் பண்ணுறேன் சொல்லிட்டு. உண்மையாக சொல்ல போனால் பெரிய செலவில் பண்ணார் அந்த சாங்கை சார். ஓப்பனிங் சாங் அதுதான். ஸோ வந்து ஒரு டைட்டில் சாங்கை நான் பண்ண விஷயம் வந்து சாங் கேட்டு பிடிச்ச சாருக்கு வந்து இது டைட்டில் சாங்காக பண்ண வேண்டாம், இந்த சாங்கை நான் ஹீரோ இன்ட்ரோடியூசிங் சாங்காக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணார். அந்த சாங் தான் வந்து என் வழி தனி வழி சாங். எக்ஸலண்டா பண்ணியிருந்தாரு. அது மிகப்பெரிய செலவு அது ஆக்சுவலா. அந்த படம் அந்த சாங் செலவுல இப்போ வந்து படமே எடுத்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸோ இந்த படத்தில் வந்து முதல்ல நாங்கள் அம்மா சாங் தான் வந்து கம்போஸ் பண்ணோம். மெலடி சாங்ன்ற விட ஒரு அந்த ஒப்பாரிலாம் சொல்லுவாங்கல்ல, கிராமத்தில் ஒப்பாரி வைப்பாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. அந்த சாங் அடிக்கடி அந்த சாங் கேட்டிருக்கும் போது எங்கள் அப்பாக்கு இந்த விஷயம் போயிருக்கு ஆக்சுவலாக. ஏதோ ஒரு அம்மா சாங் ஒன்று பண்ணியிருக்கேன், இப்போ நான் கேட்கலாமான்னு சொன்னார். வந்து கேட்டுட்டு உண்மையாவே வந்து அப்பாவே கண் கலங்கிட்டாரு ஆக்சுவலாக. உண்மையாவே அது வரிகளும் இளைய கம்பன் எதிர்ப்பாரு. அது சாங் கம்போஸ் பண்ணிட்டு அப்புறம் அம்மா கிட்ட போயிட்டு நானே போய் பேசுறேன், அம்மா உனக்கு ஏதாவது வேணுமாம்மா கேட்குறேன். ஏன்டா நல்லா தானே வச்சுட்டு இருக்கேன். இல்லைம்மா இன்னும் ஏதாவது நல்ல சாரி கீரி ஏதாவது வாங்கி தட்டுமாம்மா, உங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளா ஏதோ ஒரு உணர்வு வந்து ஏதோ சரியா அம்மாவை கவனிக்கலையோ இன்ன வரைக்கும் வந்துட்டு ஒரு உணர்வு இருக்கு ஆக்சுவலா. ஸோ கண்டிப்பா வந்து இந்த படத்துல இந்த சாங் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து அம்மா வந்து இன்னும் நல்லா பாதுகாக்கணும். நம்ம ஏதோ வேலையினால சரியா அவங்ககிட்ட பேசல, வேலையினால ஏதோ அம்மான்றவங்க வந்து நம்ம ஏதோ சும்மா ஒரு நினைச்சுட்டு இருக்கோன்ற மாதிரி இருக்காங்க ஓகேன்ட்டு. பட் அவங்களை இன்னும் பாத்துக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு உணர்வு கண்டிப்பா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த அனாத ஆசிரமங்கள்லாம் இருக்குல்ல, கண்டிப்பா எல்லா மகனும் போயிட்டு அப்பா அம்மா எல்லாம் கூட்டிட்டு வந்துருவாங்க நினைக்கிறேன். ஆமா அங்கெல்லாம் போயிட்டு கூட்டிட்டு வந்து ஏன்னா சேர்த்துருவாங்கல்ல. இந்த சாங் எல்லாம் பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த உணர்வு வரும் கண்டிப்பா. சார் ஒரு காப் ரோல் அப்படிங்கிற போது கண்டிப்பா ப்ரீ ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நெசசரி இல்லையா? பிகாஸ் வி ஹேவ் டு லிவ் த கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்க எப்படி உங்க லாயர் பண்ணீங்களோ அதே மாதிரி இதுலயும் ஐம் ஷூர் நீங்க நிறைய யூ ஹவ் கான் த்ரூ a lot of நிறைய ரிசர்ச் ப்ராசஸ் போயிருக்கும். அவங்களோட மெத்தட் த வே விச் தே ஹோல்ட் த கன் அந்த என்கவுண்டர் ப்ராசஸ் அப்படின்லாம். ஸோ எப்படி ப்ரீ ஒர்க்லாம் நீங்க பண்ணீங்க சார்? இப்போ எல்லாத்துக்குமே வந்து முந்திலாம் தேடி அலையணும், இப்போ அப்படி தேவையில்லை. கையில் செல்ஃபோனில் விட்டு அடித்தோம்னா என்னென்ன இருக்குது அவைலபிலிட்டி ஈஸியாக தெரியுது. பட் ஷூட்டிங் முன்னால் வந்து வாக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கலாம், கன்னு வந்து ஹோல்ட் பண்ணுறது எப்படி இருக்கலாம், சுடுறது வந்து எப்படி இருந்து சுடணும்னே வந்து தியரி இருக்குது. இது கமாண்டோஸ் இருக்காங்க, இப்போ அவங்கள வந்து ட்ரைனிங்காக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் வந்து அவங்க கூட பழகி ஸ்பெஷலாக ஒரு இடம் எடுத்துகிட்டு ஆமாம் அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டரை வந்து டெவலப் பண்ணுறது. இப்போ பெரும்பாலும் வந்து எல்லாருமே வந்து ஹேர் ஸ்டைலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், மேக்கப் முக்கியத்துவம் கொடுக்கும், காஸ்டியூம் முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனால் கேரக்டர் அனலைசேஷன் ஒன்று இருக்குது. இப்படி தான் நடப்பான், அவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு ஒரு என்கவுண்டருக்காரன். அப்போ அவனுக்கிட்ட ஒரு எல்லா இதுவும் இருக்கும். ஆமாம், எல்லா கிரிமினல் புத்தியும் இருக்கும் புரியுதுங்களா? அப்போ அவன் எப்படி இருப்பான்னு ஒன்று இருக்குது. அவன் லுங்கி கட்டிட்டு டீ கடையிலோட வேலை செய்வான். அடுத்தவன் போலீஸான்னு பார்த்தா கூட இவன் போலீஸை கண்டுக்க மாட்டான், ஏன்னா இவன் பாட்டு கேஷுவலாக இருப்பான். இவனை பொறுத்த வரைக்கும் வேறு. அதனால வந்து அதுக்கு தயாரானோம். ஆமாம், டீம் வச்சு. அதாவது தேவைன்னா போலீஸ்னு காமிச்சுக்கிறது, தேவையில்லைன்னா அக்யூஸ்ட் மாதிரியே ஒன்றும் தெரிஞ்சுட்டு தெரியுவான். ஓகே ஓகே, வெரி குட் சார். அண்ட் பொதுவாக கம்போசிங் அப்படின்னு எடுத்தோன்னா ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸுக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது சார். சில பேர் வந்து தனிமையில் வந்து பண்ணுவாங்க, சில பேர் ஹில் ஸ்டேஷனுக்கு போய் பண்ணுறது உண்டு. ஸோ உங்களோட கம்போசிங்ஸ்லாம் யூஸ்வலாக நீங்கள் எங்கே பண்ணுவீங்க?
அவர் வந்து உயரமாக இடம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 7 மாடி ஹோட்டலில் உட்காந்து டாப் ஃப்ளோரில் உட்காந்து விண்டோவை சென்னையை ரசிச்சு பார்த்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார். நிஜமாவா? ஆமாம். அப்புறம் மைக் வந்து அந்த சைடு விண்டோ சைடு வச்சிருக்காரு. இந்த சைடு பார்த்தா ஃபுல் சென்னை சிட்டி தெரியுது. ஏன்னா இப்படி வச்சுட்டு என்ன சார் அப்ப இல்லை சார் இந்த வியூ நல்லா இருக்கு சார், எனக்கு பாடுறதுக்கு ஒரு நல்ல மூடா இருக்கு சார் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து வாய்ஸ் எல்லாம் அவரே தான் பண்றாரு. ஆமா, வந்த உடனே நமக்கு ஒரு மூடு நம்மளுக்கு கிரியேட் பண்ணி விட்டுருவாரு. ஆமா, அதுக்கப்புறம் நமக்கு செலவு தான். இல்லை உண்மையாவே சார் வந்து அந்த இப்போ அம்மா சாங் மட்டும் நம்ம ஸ்டுடியோவில் பண்ணோம். மீதி வந்து சார் ஹோட்டல் ஒன்று போட்டு கொடுத்தாரு. ஆக்சுவலாக அங்கே தான் வந்து அந்த டைட்டில் சாங் அண்ட் ஹீரோ ஓப்பனிங் சாங்கு, அப்புறம் வந்து ஒரு அந்த அரபிக் சாங் சொன்னது வந்து அது வந்து அந்த லொக்கேஷனில் எந்த ஜோர்டான். இப்போ செகண்ட் சாங் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து படம் வந்து ஒரு த்ரில்லாக போயிட்டு இருக்கோம், ஒரு டென்ஷனாக போயிட்டு இருக்கோம். த சேம் டைம் எவ்வளோ டென்ஷனாக போயிட்டு இருக்கோம், த சேம் டைம் காமெடியும் உள்ளே இருக்கு ஆக்சுவலாக. அண்ட் ஒரு அந்த செகண்ட் சாங் வந்து ஒரு ஹீரோயினுக்கும் சாருக்கும் ஒரு நல்ல ஒரு எராட்டிக் சாங் ஒன்று இருக்கு ஆக்சுவலாக, ஜோர்டானில் பண்ணியிருப்பாங்க. அந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலாக. சேம் இளைய கமன் சார் எழுதியிருக்காரு, ரம்யா என்எஸ்கே பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலாக. அண்ட் அது ஃபீமேல் சோலோ சாங்கு. ஸோ அந்த சாங் தான் வந்து சார் சொன்ன மாதிரி அந்த ஹோட்டலில் எல்லாம் அப்படி ஃபீல் பண்ணி செகண்ட் சாங் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்ட் சாங் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, டைட்டில் சாங்னால ஹெவி என் வழி தனி வழி நம்ம பக்கத்து ரூம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ரிசப்ஷன் ஃபோன் பண்ணி இல்ல பக்கத்துல யாரோ பயங்கரமா மியூசிக் வச்சுன்னு பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நேரமா கேக்குது, அது நாங்களாம் வந்து பார்க்கலாமான்னு கேட்டாங்க. நான் பயந்துட்டேன் ஆக்சுவலா. அப்புறம் எனக்கு ரிசப்ஷன் கால் வந்தது மேல, சார் பக்கத்து ரூம்ல இருந்து அது சார் சார் லெவல் கம்மி பண்ணிக்கிறேன். இல்ல அதெல்லாம் இல்லைங்க சார், உங்களை வந்து பார்க்கணுன்றாங்க உள்ள வந்துட்டு. ஸோ அப்போதான் அந்த சாங் தெரிஞ்சது நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தேர்ட் சாங் அப்படி கம்போஸ் பண்ண விஷயம் தான் மீன் நல்லா இருந்தது. சார் தான் சொல்றேன், சார் வந்து ஃப்ரீடம், ஆர்கே சார் மீனிங்னாலே ஃப்ரீடம் தான். அதாவது மூடு எப்படி இருக்குன்னு கேட்பாரு, நல்லா இருக்கு சார், அப்போ ஓகே. மூடு எப்படி இருக்கு, இல்லை சார், அப்போ ஓகே, நாளைக்கு பண்ணுங்க, ஜாலியாக பண்ணுங்க, ஏதாவது ஜாலியாக போய் எங்கன்னா சாப்பிட்டு வரீங்களான்னு கேட்பாரு ஆக்சுவலாக. ஸோ இல்லை என் கார் எடுத்து ரவுண்ட் போயிட்டு வரீங்களான்னு கேட்பாரு. ஸோ ஒரு ஃபேஷனாக மனம் போல் வாழுன்ற மாதிரி தான் ஆர்கே சார் ஆக்சுவலாக. அவர் மனம் போல் எல்லாமே பெருசாக இருக்கும் ஆக்சுவலாக. சார் உங்க எல்லாரும் வந்து ஆர்கே அப்படின்னு தெரியும், மீன் வெரி குட் ஹீரோ. அண்ட் அபார்ட் ஃப்ரம் ஆல் தட் ஆர்கே அப்படிங்கிறதுக்கு அந்த ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. ஆர்கே ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன், ஓகே. இப்பதான் தெரியும் சார். ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லையா? ஸோ எப்படி சார் சினிமா துறைக்கு நீங்க வந்தீங்க? பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். எல்லாருமே சினிமா துறையில தான் இருக்காங்க. யாரெல்லாம் வந்து காசு கொடுத்து படம் பார்க்குறாங்களோ அவங்களும் அந்த துறையை சார்ந்தவங்க தான். ஏன்னா சினிமாங்கிறது எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம். அதிகமாக நேசிக்கும் போது அப்படி ஆகிடும். இந்த இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கே, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம். சார் பொதுவாக வந்து அதான் தேவா சார் வண்டர்ஃபுல் கம்போசர். ஸோ அண்ட் உங்களுக்கு வந்து உங்களோட ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். எப்படி உங்களோட முதல் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடச்சிது? அது இல்லை உண்மையாகவே ஆக்சுவலாக எனக்கு அப்பா கூட ரொம்ப வருஷம் நான் வந்து கீபோர்ட் பிளேயராக ஒர்க் பண்ணியிருந்தேன். அவரோட எப்படியும் ஒரு 300 படம் மேலே நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக அவர் கூட. ஸோ அப்போ வந்து எல்லாரும் கேட்பாங்க, எல்லா டேரக்டரும் கேட்பாங்க ஆக்சுவலாக, ஸ்ரீ மியூசிக் பண்ணுற ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு. ஆமாம் சார், இப்போ கீபோர்ட் பிளேயர்லாம் இருக்கேன், நெக்ஸ்ட்டு அதுதான் சார் ஆக்சுவலான்ற மாதிரி. ஸோ அதில் கேட்ட டேரக்டர் தான் வந்து ஆர் பாண்டியராஜன் சார். சும்மா அவரு சும்மாவே வந்து பேசினாலே காமெடியாக இருக்கும். என்னம்மா மியூசிக் பண்ணுற ஐடியா இருக்கா? என்னம்மா இருக்கு சார், வரமா சொல்கிறேன் சொன்னார். போயிட்டு என்னன்னு தெரியல, 2 நாள் மறுபடியும் வந்தார். வந்துட்டு என்னம்மா கன்ஃபார்ம் தானேப்பா மியூசிக் பண்ணுற ஐடியா இருக்கா? இருக்குது சார். என்னென்ன அப்போ நாளைக்கு வந்துட்டு பூஜைன்ட்டாரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க? என்ன இல்லை அதான் பிரபுதேவா சார் ஹீரோ, அந்த மீனா மேம், கே ராஜன் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு போது எனக்கு இருங்க சார், நான் எதுக்கும் அப்பா கிட்ட கேட்டுறேன் சார், எது வந்தாலும் அப்பா கிட்ட கேட்பேன். அப்பா கிட்ட போய் கேட்டேன். அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாக பண்ணுப்பா, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ண, ஆனால் இந்த ஒரு படம் மட்டும் பண்ணக்கூடாது, நீ ரொம்ப படம் பண்ணணும், அதுக்கு நீ டேலண்டாக இருக்கான்னு ப்ரூவ் உனக்கு தெரியணும் அது ஆக்சுவலான்னாரு. அப்புறம் கரெக்டாக சொன்னார். ஏன்னா ஒரு படம் பண்ணிவிட்டு அடுத்த படத்துக்கு நம்ம ஏதோ மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன், உங்கள் கூட ஒரு 350 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன்,
கண்டிப்பா அந்த இது இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பண்ணுவேன்னு சொன்னேன். அப்போ ப்ரொசீட் பண்ணப்பான்னு சொல்லிட்டு அப்படி கிடைச்ச படம். அப்போ எனக்கு 20 வயசு முதல் படம் பண்றப்போ, டபுள்ஸ் பண்றப்போ. ஆக்சுவலி சார் நீங்க அறிமுகமாயி அடுத்த வருஷத்துலயே உங்களுக்கு அவார்ட் கிடைச்சது. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி என்னோட படத்துக்காக. தேர்ட் மூவி. எஸ். அதுக்கு ஸ்டேட் அவார்ட் கிடைச்சது எனக்கு. சோ அந்த ஒரு இது எப்படி இருந்தது சார்? உண்மையாவே அப்போ வந்து சும்மா வீட்டில் பார்த்துட்டு இருக்கேன், சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது தொலைக்காட்சியில் வந்து நியூஸில் வந்து கீழே பெஸ்ட் மூவி எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி வந்தது, பெஸ்ட் ஹீரோயின் அசினுக்கு வந்தது. சே என்னடா அது நம்மளுக்கு கிடைக்க எல்லாமே நம்ம படமா இருக்கேன்னு பார்த்தா சிறந்த இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவானோன்னா அது ஒரு ரொம்ப அன்ஃபர்கெட்டபிள். இல்ல உண்மையா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு உடனே கீழே போயிட்டு அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொன்னபோது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது உண்மையாவே அந்த அவார்ட்லாம் வாங்குறப்போ அது சந்தோஷம் அது வேற. ஆக்சுவலா சோஷியல் மெசேஜ் அப்படிங்கிறது சில படத்துல தான் இருக்கு. சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் நீங்க கொடுத்துருக்கீங்க சார்? அதாவது வந்து எல்லாரும் வந்து நம்ம நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், எல்லாருமே நம்ம வீடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் உள்ள உணர்வு என்னன்னா, நாட்டை வந்து வேற யாராவது செஞ்சு நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், வீட்டுக்கு நம்ம வேலை பார்த்தாது சாப்பாடு போடணும்னு நினைக்கிறோம். ஓகே. நம்ம வீட்டுக்கு காமிக்கிற அதே உணர்வை நம்ம நாட்டுக்கும் லேசாக காமிச்சாக வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கு இப்போ. அதான் அதனால தான் இப்போல்லாம் குப்பையெல்லாம் கூட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, இது வீட்டில் கூட்டுறது போய் இல்லையா. பட் இதில் வந்து நம்ம இதயத்துக்குள்ள வேற என்ன இருக்கு. சென்னை ஏர்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க, பெரிய பெரிய பில்லர் வச்சுருக்கான், அங்கே தான் எச்சி துப்புறான், அங்கே தான் யூரினோ அங்கே போயிட்டு வரோம். யாராவது நம்மளே ஏன் அங்கே இப்படி பண்ணுறேன்னு கேட்டோம்னா, ஏன் என்ன வேஸ்ட்டாக போகுது பிடிச்சிட்டு போன்னு சொல்கிற மாதிரிலாம் காமெடிலாம் இருக்குது. அதே அவன் சிங்கப்பூரில் போய் இதே மாடு மேய்க்கிறவனாக இருக்கலாம், இல்லை வேலைக்கு போகிறவனாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ரோட்டில் எச்சி துப்ப சொன்னோம்னா துப்ப மாட்டான். ஏன்னா அங்கே போட்டிருக்கான் என்னென்ன $1000 ஃபைன் போட்டிருக்கான். நம்ம இந்தியன் மணிக்கு கிட்டத்தட்ட 47,000 ரூபா. இவன் வேலைக்கு போயிருக்குது 20,000 ரூபாய்க்கு. இந்த எச்சி அப்படி துப்பிட்டு 47,000 ரூபா கட்டுறதா ஐயோ அப்படின்னு முழுங்கிடுறான். குப்பையை போட்டால் 1000 ரூபா. அப்போ சட்டத்தில் கடுமைகள் வரணும். இப்போ தான் சிகரெட்டுக்கு வந்திருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அப்படியும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சிட்டு தான் இருக்கலாம். எப்போ மக்களுக்கு மத்தியில் சட்டம் கடுமையாக இருந்து அந்த கான்சியஸ் இருக்கோ அப்போ தான் தவறுகள் குறையும். நீங்கள் நானும் இந்த டிஸ்டன்ஸில் பேசிகிட்டு இருக்கோம், உங்களை பார்த்து நான் கொண்டு விடுவேன்னு சொன்னால் நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆர்கே சார் வந்து இந்த மாதிரி இதில் என்னை கொண்டு விடுவேன்னு கை நீட்டி சொன்னார், எனக்கு பயமாக இருக்குது, என்னை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, ஏன்னா வந்து கொலை மிரட்டல் அப்படின்ட்டு. இது சட்டம் உங்களை பாதுகாக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த சட்டம் வந்து காற்றுல இருக்கனால தான் இந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம், மக்கள் ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சட்டம் ஒழுக்கத்தில் இருக்கிறது மாதிரி தூய்மைக்கும் கொண்டாட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. ஒழுக்கத்தை வேற மாதிரியும் தூய்மையை வந்து சாதாரணமாகவும் எடுத்துக்கிறோம். எப்போ அந்த தூய்மைக்கு வருதோ அப்பதான் நோய் நொடிகள் இல்லாம ஒரு சிறந்த நாடா மாற்ற முடியும். இதுக்கான ஒரு மெசேஜை என்ன பண்ணா முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அது விடை பார்த்துட்டு நீங்க அடுத்த இதுல சொல்லுங்க சார். இவ்வளோ நல்ல ஒரு சோஷியல் காஸோட நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு அரசியல்ல வர ஆர்வம் இருக்கா சார்? நான் ஓட்டு போடும்போது அரசியல்ல வந்துட்டேன்னு அர்த்தம். எப்பொழுது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து யாரை தேர்ந்தெடுக்கிற சந்தர்ப்பம் கொடுத்தா முதல்ல தேர்ந்தெடுக்கிற தகுதி எனக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுலேருந்தே நான் அரசியலில் இருக்கேன், ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன், பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், அவங்க ஜெயிச்சிருக்காங்க, அதனால சின்ன வயசுலேருந்து நான் அரசியலில் இருக்கேன். ஓ ஓகே சார், சூப்பர் சார். பொதுவாக வந்து சிங்கர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது, ஐ மீன் அஃப்கோர்ஸ் நம்மளோட லிபர்ட்டி எடுத்து நம்ம வந்து இவங்க பாடினா இந்த பாடலுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது உண்டு, இல்லைன்னா டைரக்டர்ஸ் சாய்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி சார்? ஆக்சுவலாக வந்து இப்போ ராஜா சாரே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அம்மா என்ற அழைக்காத சாங் வந்து பர்டிகுலராக வந்து எஸ்பிபி சார் எல்லா பாட்டுமே பாடுவார் ஆக்சுவலாக. ஆனால் அம்மா என்ற சாங்கும் போது ஏசுதாஸ் சாரை கூப்பிட்டு பாட வைப்பார் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து கணம் சொல்லிட்டு எஸ்பிபி சார்கிட்ட அந்த கணம் இருக்கும். ஸோ வந்து எல்லா பாட்டும் இல்லாட்டி அந்த ஆல்பத்தில் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக, இல்லாட்டி அது ஒரு பாயிண்ட் இருக்கு. சேம் டைம் அந்த அந்த கணம் அந்த வாய்ஸ் வர அம்மான்ற போது ஏசுதாஸோட வாய்ஸ் வந்து அந்த உச்சரிப்பு எல்லாமே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் ஆக்சுவலாக கம்போசராக வந்து இந்த பாடல் வந்து முக்கியமாக யார் பாடினா நல்லா இருக்கும், ஆமாம் சூட் ஆகணும். ஸோ வந்து ஏசுதாஸ் நாங்கள் வந்து அம்மா சாங்க்கு வந்து விஜய் ஏசுதாஸ் பிளான் பண்ணோம், மது பாலகிருஷ்ணன் பிளான் பண்ணோம், அப்புறம் வந்து ஏசுதாஸ் சார் கூட பிளான் பண்ணோம். பட் அதில் வந்து கரெக்டாக எங்களுக்கு சிங்க்கு
கரெக்டாக இருக்கும்னு நினச்சது வந்து சங்கர் மகாதேவன் கூட பிளான் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஸோ வந்து ஏன்னா ரொம்ப ஹை பிச் சாங் இல்லை ஆக்சுவலி. ஸோ இது லோ பிச்னால நம்ம மது பாலகிருஷ்ணன் சார் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்காக நாங்கள் ஒரு 2 weeks கிட்ட வெயிட் பண்ணி பாட வச்சோம். பட் நாங்கள் எப்படி பிளான் பண்ணமோ அதே ஒரு நான் நினச்சோமோ அதே மாதிரி வந்து அதாவது வந்து திருவனந்தபுரத்தில் வந்து ஃப்ளைட்டில் வந்துட்டு சூட்கேஸோட வந்துட்டார். ஃபோனில் யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்காரு. ஓகே 30 minutesல முடிச்சிருவேன், முடிச்சுட்டு நான் வந்துடுவேன், இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. எல்லாம் ரெடி, கீபோர்டு மூடு வந்துட்டு அப்படி ரெடி ஆகிட்டு உள்ளே போயிட்டு கன்ஃபார்மாக ஒரு 10 நிமிஷம், ஏன்னா எவ்வளோ சாங் பாடியிருக்கா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ பாடும். ஓகே ரைட், நோ ப்ராப்ளம். வந்து போய் சொல்கிறேன், சூட்கேஸோட வந்திருக்கேன், பண்ணிக்கிறேன், அடுத்து இன்னொரு இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற லெவலில். சரி ஜி உட்காருங்கன்னு இவங்க சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நான் அவரை பார்க்குறேன். உள்ளே போய் அப்படி லேசாக ஆரம்பித்தார். நான் நின்ன பாடி லாங்குவேஜ்லாம் மறக்கலை. ஆமாம், அப்படி வச்சு ரெடி 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 அப்படின்ட்டு 4 வரி பாடிட்டு வேற மாதிரி ஆகிட்டார், இன்வால்வ் ஆகிட்டார், உள்ளே போயிட்டார். ஓகே. இப்போ வந்து பாட்டு பாடுறவராக இருந்தார், இப்போ அம்மா பிள்ளை ஆகிட்டார். அவர் சாங் திரும்ப இல்லை, ஃப்ரீயாக இருந்தார். அதுக்கப்புறம் காலெல்லாம் இப்படி நிப்பாட்டிட்டு இப்படி ஆகிட்டார். அவரே உண்மையாக ஃபீல் பண்ணி ஓகே கிட்டத்தட்ட உட்காந்துட்டு இடையில இருங்க சார் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கிறேன்னு வந்து இவரோட உட்காந்து காஃபி சாப்பிட்டு ஃப்ரீ ஆகிட்டு, இல்லை சார் அதுக்கு மேலே ரொம்ப ஹெவியாக இருக்குது சார், நான் உணர்ந்துட்டு என்னால் பாட முடியலைங்கிறார். அதாவது ஒரு வார்த்தை உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு நான் அங்கே போய் நிற்கிறேன், கொஞ்சம் என்னை ஃப்ரீ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு போனான்னு கேளுங்க. இல்லை அது உண்மையாக ஒரு வந்து அவர் வரும்போது half an hourல முடிச்சுட்டு அடுத்து கிளம்புறதுக்கு தான் ஃப்ளைட்டு அவர் ஈவினிங் இருந்தது. ஸோ அவர் வந்து 4 o'clock வந்தார். ஸோ 6 o'clock. ஸோ அவர் ஃப்ரெண்டு கேட்குறாரு 1 hour முன்னாடி இருக்கணும், ஒரு 1/2 hour கிளம்பிடுவீங்க. 1/2 hour தான் முடிச்சுட்டு நான் வந்துகிட்டே இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறதால பேசிட்டு கண்ணெல்லாம் கலங்கி டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் அப்படி ஆயிட்டாரு. அவர் அவங்க அம்மா நினைச்சு பயங்கரமா நாங்கள் காஃபி கொடுத்து தண்ணி கொடுத்து சரி என்ன அப்படின்னு, சார் சான்ஸே இல்லை சார் அப்படின்னு. அதான் சொன்னேன் லக்கின்னு சொன்னேன். அதாவது அம்மாவுக்கு கிடைச்ச சாங் வந்து பெரிய லக்கி. கண்டிப்பா நான் வந்து ஒரு 100 லேடிஸ் உட்கார வச்சு, சும்மா வெறும் லேடிஸ், அதாவது வந்து மகளிர் சுய உதவி குழுல இருந்து கூப்பிட்டு வந்தேன் 100 பேர். கூப்பிட்டு வந்து அந்த சாங் மட்டும் போட்டுக்கான். போகும்போது அவங்க அத்தனை பேர் சொன்னது, தாயை வந்து இந்த அளவுக்கு நேசிக்கிற புள்ளப்பா, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும். அந்த சாங் முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் அடுத்தது படம் காமிக்கலை, வெறும் ஆடியோ. ஆனால் பிக்சர் காமிச்சோன்னு வைங்களேன் 100% அவங்க அத்தனை பேருமே அழுதே ஆகணும், ஆடியோக்கே அழுகுறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணாப்ல அந்த எமோஷனல். கண்டிப்பா சார், ஹேட்ஸ் ஆஃப் யுவர் வொர்க் அகைன். ஸோ இப்போ நம்மளோட செலிபிரிட்டிஸ்க்காக ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ ரெடி சார், போலாமா? கேள்விலாம் கேக்குறாங்க தான் நான் ஸ்கூலுக்கே போல சார். இதெல்லாம் ஃபன் क्वेश्चंस சார். ஆமா சார், டோன்ட் வரி சார். தனியா சொல்லிடுங்களா அப்புறமா லீக் அப்புறம்? ஆமா. ஆர்கே சார் ரெடியா? உங்களோட ட்ரீம் ஹீரோயின் யாரு அண்ட் யார் கூட நடிக்க, ஐ மீன் யூ ரியலி மீன் கண்டிப்பா இவங்களோட நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை? ட்ரீம் ஹீரோயின் மர்லின் மன்றோ. மர்லின் மன்றோ. இந்த ஆன்சர் எக்ஸ்பெக்டேபிள் இல்லை சார், சூப்பர். ஒரு ஃபைட் சீக்வென்ஸ், சாங் சீக்வென்ஸ், இந்த ரெண்டுல எந்த ஷூட்டிங் சார் யூ ரியலி என்ஜாய் டூயிங் இட்? ஃபைட் வந்து சாதாரணமா பண்ணிடுவேன். ஃபைட் சாதாரணமா பண்ணுவீங்க. ஓகே. என்ஜாய் பண்றது சாங் தான் பண்ணுவேன். சாங் தான் பண்ணுவீங்க. ஓ ஓகே. நான் நினைச்சேன் நீங்க ஃபைட் சீக்வென்ஸ் சொல்லுவீங்க. அது தெரியும், கேஷுவலா பண்ணிடுவீங்க. அதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து என்ஜாய் பண்ணி இது என்ன பண்ணாலும் நல்லா இருக்கும். சூப்பர் சார். எந்த ஒரு டைரக்டர் கூட கண்டிப்பா நான் வொர்க் பண்ணனும் அப்படின்னு யூ வெரி passionate about it? பாலா சார்ட்ட நினைச்சேன், பண்ணிட்டேன். அடுத்த படம் பண்ணுவேன் அவர் கூட. வண்டர்ஃபுல் சார். ஓகே. அண்ட் ஒரு படத்தில் வந்து ஒரு ஸ்டோரி சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்குது, அண்ட் அந்த ஸ்டோரியில் வந்து சம் மெசேஜ் டு இட். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து நோ பேமெண்ட் ஆனாலும் நீங்கள் நடிப்பீங்களா? சோசியல் காசு இருக்க மெசேஜ் இருந்தால் கட்டாயம் செய்வேன். கட்டாயம் பண்ணுவேன். பணம் வந்து செகண்டரிலாம் கிடையாது, 3rd 4th தான். தேங்க்யூ. உங்களோட கொஸ்டின்ஸ் அகெயின் ஒன் வேர்ட் வில் கம் பேக் டு யூ சார். ஸோ இப்போ ஸ்ரீகாந்த் தேவா சார் ரெடியா சார்? ஒன்றுமே இல்லை சார். ஸோ உங்களோட மியூசிக்கில் ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் நீங்கள் கம்போஸ் பண்ண எல்லா பாடல்களுமே இருக்கலாம், பட் இப்போ உங்களுக்கு மனசில் வர ஒரு 3 songs நீங்கள் சொல்லணும். என் வழி தன்னுடைய தொப்புள் கொடி, அந்த அம்மா சாங்கு. ஓகே சூப்பர். செகண்ட் வந்து எனக்கு நீயே நீ ரொம்ப பிடிக்கும், அது ஒரு அம்மா சாங் ஆக்சுவலா. அண்ட் தேர்ட் வந்து ஆமுதல் அக்கு தானடா.
ஓ சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் ரெண்டும் அம்மா சென்டிமெண்டல் சாங், அடுத்தது ஒரு குத்து சாங். சூப்பர். ஓகே. அண்ட் நம்ம ஒரு மியூசிக் லைஃப்ல ஐ மீன் பீயிங் அ கம்போசர், மியூசிக் டைரக்டர், இந்த ஒரு சிங்கரை கண்டிப்பா நம்மளோட மியூசிக்ல பாட வைக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். யார் சார்? ராஜா சார். வாவ் பியூட்டிஃபுல். இல்ல சாரும் ரொம்ப ட்ரை பண்ணோம் ஆக்சுவலா, இந்த படத்துக்கே ட்ரை பண்ணோம். பட் அதுக்கான இது நாங்க சரி சிச்சுவேஷன் கரெக்டா இல்ல. ஓகே ஓகே. அண்ட் இப்போ வந்து நிறைய ஹீரோஸ் பாடிட்டு இருக்காங்க. சோ எந்த ஹீரோ வந்து நீங்க பாட வைக்க போறீங்க? ரொம்ப நாளா எனக்கு அஜித் சார் பாட வைக்கணும். அஜித் சார் பாட வைக்கணும். ஆஹா சூப்பர். அண்ட் சார் இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து மியூசிக் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் ஹீரோவா வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் ஆறாங்க. ஜிவி பிரகாஷ், விஜய் ஆண்டனி சார். சோ நீங்க எப்ப சார் நடிக்க போறீங்க? ஆல்ரெடி நடிச்சிட்டு இருக்கு. மியூசிக் பண்ற மாதிரி. இல்ல அது என்ன நடிப்பு வந்ததுக்கு அப்புறம் மியூசிக் என்ன அப்புறம் ஆல்ரெடி நடிச்சிட்டு இருக்காரு. ஓ ஓகே. மிக விரைவில் வந்து வரும். இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல சும்மா சார் 3 சாங்ல நீங்க வந்திருக்கீங்கல்ல. ஐ மீன் நிறைய சாங்ஸ் சும்மா மியூசிக் பாடுற மாதிரி வந்திருப்பாங்க. அதான் முழு படமா உங்களை வந்து இல்ல 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 சாரும் வந்து இந்த ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காரு, நீங்க வில்லனா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன காஸ்டியூம் என்ன கார் வேணா கொடுக்குறேன் இல்ல சொன்னேன். இல்ல சார் அப்படிலாம் வேணாம் சார் சொல்லிட்டு. இல்ல அந்த ஐடியா இல்ல. நடிக்கிறாரு. நீங்க நெட்ல போட்டு பாருங்க. இல்ல நானே நெட்ல பார்த்தேன். அடேங்க அப்பா நம்மட்ட எல்லாம் இப்படி பண்ணி சார் சும்மா இல்ல இல்ல இல்ல. சோ இப்போ நெக்ஸ்ட் வேர்ட்க்கு போயிடலாம் சார். இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட் ராபிட் ஃபயர் அகைன். ஆமா ஒன் வேர்ட்ல நீங்க சொல்லணும் சார். சோ ஆர்கே சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சலாம். என் வழி தனி வழி. எல்லாருக்குமே அந்த ஐடியா இருக்கும். ஓ ஓகே. பாலா சார் டைரக்டர். பெர்ஃபெக்ஷன். பாலச்சந்தர் சார் டைரக்டர். ஃபேமிலி அட்டாச்மெண்ட். வாவ் ஓகே. பானு ஆக்ட்ரஸ். கேரளா. வடிவேல் சார். பேருக்கு தகுந்த மாதிரி. ஓகே. வைகை எக்ஸ்பிரஸ். கிளம்பி இருக்கு. சூப்பர் சார். காரைக்குடி. நல்லா சாப்பிடலாம். பூனம் கார். ஜோர்டான். ஓ ஓகே சார். ஸோ தேங்க்யூ. உங்களோட ஒன் வேர்ட் இஸ் டன் சார். உங்ககிட்ட போலாமா? தேவா அவர்கள். என் கடவுள். சூப்பர். டபுள்ஸ். முதல் குழந்தை. அஜித் சார். கான்ஃபிடென்ட். கான்ஃபிடன்ஸ். ஓகே. குத்து பாடல். ஈஸி ஐடென்டிட்டி. ஈஸியா ஹிட் ஆயிடலாம். வெரி ஈஸி ஹிட். வாவ். சிவகாசி. சிவகாசி மைல்கல். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. ஸ்ரீகாந்த் தேவா ஒரு கம்போசரா தெரிஞ்சது. ஓ அவார்ட் ஸ்டேட் அவார்ட். வெரி நைஸ். ஏ வெங்கடேஷ். காட்ஃபாதர். காட்ஃபாதர். வாவ். 6 கேண்டில்ஸ். விஎஸ் துரை ஹீரோ. ஹீரோ. ஓ ஓகே. ஃபெபி. அவங்கள எப்ப சார் பாட வைக்க போறீங்க நீங்க? அவங்களே ஒரு பியூட்டிஃபுல் சிங்கர். கண்டிப்பா கண்டிப்பா. எஸ். ஸ்ரீகாந்த் தேவா டபுள் ஆக்ஷன். ஓகே சார். கூடிய சீக்கிரம் we can see. பாட வச்சிரேன். ஓகே சார். தேங்க் யூ so much சார். முடிச்சா? ஆமா நீங்க அவ்வளவு ரேப்பிடா ஆன்சர் பண்ணீங்க. சூப்பர் சார். டெஃபினெட்லி ஆல் ஆப்ட் ஆன்சர்ஸ், ஜெனுவின் ஆன்சர்ஸ். தேங்க் யூ so much. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ஆக்டர் ஆர்கே அண்ட் என் வழி தனி வழி திரைப்படத்தோட ரைட்டர் பிரபாகரன் நம்மளோட இருக்காரு. அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். என் வழி தனி வழி இந்த படத்தோட ரைட்டர் நீங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே எப்படி கொடுத்துருக்கீங்க சார்? வித்தியாசமான ஸ்கிரீன் பிளே. ஓகே. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய கடமை அது மட்டும்தான் வந்து ஒரு படத்துலேயும் ஓகே டியூட்டி கான்சியஸ் அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி அதுக்கு மேலே சமுதாயத்தில் அந்த அதிகாரிக்கு இருக்க பொறுப்பு, மக்களோட இருக்க இன்ட்ராக்ஷன், இது எல்லாத்தையுமே ஸ்க்ரீன் பிளேல ஓகே ஒரே நேர்கோட்டுக்குள்ள ரொம்ப ஸ்பீடா பிரிஸ்கா கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் சொல்லணும். எஸ். அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் இருக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் அதில் சென்டிமெண்ட் மிக்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த படத்தில் ரொம்ப அழுத்தமான ஒரு சென்டிமெண்ட்டையும் அதில் மிக்ஸ் பண்ணி ரொம்ப ஒரு தெளிவான திரைக்கதைன்னு சொல்லலாம், ஸ்பீடான திரைக்கதைன்னு சொல்லலாம், சுவாரஸ்யமான திரைக்கதைன்னு சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு மூவி. வண்டர்ஃபுல் சார். அண்ட் மீன் நாட் ஒன்லி ஸ்க்ரீன் பிளே, டயலாகும் வந்து இந்த படத்துக்காக நீங்கள் எழுதியிருக்கீங்க. இப்போ ஒரு சோஷியல் காஸோட ஒரு படம் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற போது அந்த அவேர்னஸ் நம்மக்குள்ளேயும் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு டயலாகோ நம்மளோட அப்போ தான் எக்ஸிபிட் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணி டயலாக்ஸ்லேருந்து, ஏன்னா வி ஹேவ் டு டேக் அட்மோஸ்ட் கேர் டு டெலிவர் இல்லையா த டயலாக். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் டயலாக்ல வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கீங்க சார்? இல்லை, அதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லப்போனால் கதை களம்ன்றது முக்கியமானது இருக்கு. அது எந்த மாதிரி ஜோனல்ல அந்த கதை இருக்கு, லவ் சப்ஜெக்ட்
அதுக்கு தனியாக நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி வந்து இது போல் சமுதாயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அவங்க மேலே நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது எழுதும்போது ஹீரோ ரொம்ப முக்கியம். எஸ். நான் இந்த படத்துக்கு முன்னால் எல்லாம் அவன் செயல்ன்ற படம் ஆர்கே சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சேம் ஷாஜி கைலாஸ் சார் டைரக்ஷன். ஷாஜி கைலாஸ் சார் வந்து சவுத் இந்தியாவிலே அவங்க வந்து ரொம்ப பெரிய டைரக்டர். அவருடைய விஷுவல், அவருடைய மேக்கிங் நான் ரொம்ப அதை கர்வமாக சொல்லுவேன். நிறைய பேர் அடாப்ட் பண்ண வேண்டிய விஷயம். அவர் ஒரு டெக்னிக்கல் ஸ்கூல் மாதிரி, அவர் ஒரு லெஜண்ட். அவருக்குள்ள எப்பவுமே ஒரு கேமரா ரன் ஆகிட்டே இருக்கும், ஸ்டார்ட் கட்லாம் சொல்லாம. அந்த மாதிரி ஒரு டைரக்டர். அவங்களோட நம்ம ஒர்க் பண்ணும்போது இப்போ இந்த விஷயத்துல நம்ம வந்து அவருக்கான அந்த ஃபோர்ஸோட இருக்கணும். டயலாக்ஸ் அதுலேயும் தொய்வு இருக்கக்கூடாது. கதாநாயகனா நடிக்கக்கூடியவர் அவருடைய ஒரு அப்ரோச் இருக்கு இல்லைங்களா, சமுதாயத்தில் அவங்களுக்கு இருக்க தொடர்பு, அவங்களுடைய அப்ரோச், இதெல்லாமே சேர்ந்து வரும்போது இயற்கையாகவே நம்மளை மீறி நம்ம எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதையும் தாண்டி அடிப்படையில் எனக்கு கொஞ்சம் சொசைட்டி, நான் இதுக்கு முன்னாலே நிறைய நான் பங்கெடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், எழுத்தாளர் மட்டும் இல்லாம நடிகர் மட்டும் இல்லாம ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் சமுதாய பொறுப்புன்றது ஒண்ணு இருக்கு. மக்கள் யாரை உற்று பார்க்கறாங்க, நம்மள மக்கள் உற்று பார்க்கும்போது நம்ம மக்கள்கிட்ட வந்து எச்சரிக்கையாகவும் கண்டிப்பா நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் சொல்லுவாங்க. அது எழுத்து ஆயுதம். அதை நம்ம பயன்படுத்துகிற வாய்ப்பு எனக்கு வந்து ஆர்கே சார் படங்களில் எல்லாம் அவன் செயலையும் கிடைச்சது, என் வழி தனி வழியிலையும் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். அண்ட் ஆர்கே சார் ஹேவிங் ஸ்போக்கன் அபவுட் த டயலாக், நீங்கள் எங்களுக்காக இந்த படத்துலேருந்து ஒரு டயலாக்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஒரு டயலாக் சொல்ல முடியுமா? நிறைய அரசியல் சார்ந்த வசனங்கள் நிறைய இருக்கும், பயங்கரமாக பேசியிருக்கோம். அதாவது வந்து கட்டம் போட்டு டவுசர் போட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருந்தவன்லாம் காலத்தால் சட்டசபையில் சட்டம் போடுற இடத்துக்கு வந்துட்டதுனால தான் ஐஏஎஸ் ஐபிஎஸும் அடிமையாக நின்றுக்கிட்டு இருக்கான், எங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு கேட்கும். ஆமாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கோம். ரொம்ப மக்களை வந்து ஒரு கணம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் சார் நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன படம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களோட ஜேர்னி இன்டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அதை பற்றி சொல்லுங்கள். என்னோட ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம், நிறைய சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். விக்ரமன் சார், மனோஜ்குமார் சார், துவாரகேஷ் சார் கன்னடா, அப்புறம் டைரக்டர் லாரன்ஸ் மாஸ்டர், அப்புறம் பிரபுதேவா சார், அப்புறம் ஹைலைட்டாக ஷாஜி கைலாஸ் சார். சூப்பர். நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸுமே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். ஸோ எல்லாரோடையும் நான் வந்து ஒரு ரைட்டராக மட்டும் இல்லாமல் எப்பவுமே ஸ்க்ரீன் பிளே டைலாக் லெஃப்ட் ரைட் ரெண்டு இருக்கும் பேப்பரில். இந்த லெஃப்ட் விஷுவலை தீர்மானிக்கும், ரைட் வந்து என்ன பேசுகிறாங்கன்ற கான்வர்சேஷனை தீர்மானிக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது டைரக்டர்ஸோட நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்களோட கலந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அப்போ தான் உங்களுக்கு டோட்டாலிட்டி ஆஃப் த சினிமா ஒரு ஒரு அமைப்பில் இருக்கும். தனித்தனியாக பார்க்குறவங்களுக்கு இது ஏன் அதிகமாக இருக்குது. நான் எல்லாமே அவன் செயல் படத்தில் கிளைமேக்ஸ் டயலாக் முதல்ல எடுத்தோம். சாதிக்கு ஒரு சாமி இருப்பாங்க, நீதிக்கு ஒரு சாமியா நீ தெரியறப்பா அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் சார் சொல்றாரு. எல்லாருமே இது அதிகமா இருக்கே, ஓப்பனிங் டேவே இப்படி எடுக்கிறாங்க, அது கிளைமேக்ஸ் சீன்ன்றது நமக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் மொத்த படமும் டிராவல் பண்ணி பார்க்கும்போது எக்ஸலண்ட் பேசின மணிவண்ணன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ரொம்ப நல்லா இருக்கும். என்னுடைய கேரியர்ல நான் முன்னால வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர், டைரக்டர் அப்படி இருந்துட்டு ஒரு ஸ்டேஜில் குரு பார்வை படத்தின் மூலமா நான் வந்து எழுத்தாளரா வசனகர்த்தாவா தான் முதல்ல நான் டிரான்ஸ்லேஷன் ஆனேன். குரு பார்வை, வானவில், தயா, தென்காசி பட்டணம், குத்து, ராஜ்யம், தொடர்ந்து இந்த படங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸ்டைல் படம் தெலுங்குல பண்ணியிருக்கேன். பிரபுதேவா, லாரன்ஸ் ஆக்டர், சிரஞ்சீவி சார் கெஸ்ட் பண்ணாங்க. கன்னடாவில் நம்ம எஜமான்ன்ற படம் விஷ்ணுவர்தன் சார் பண்ணியிருக்காங்க. ஒரு நியூ ஃபேஸ் பண்ண மலையாள படம் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற படம் பண்ணியிருக்கேன். தமிழில் தொடர்ந்து எல்லாம் அவன் செயல், என் வழி தனிவை எல்லாம் பண்ணியிருக்கேன். விஜய் சாருடைய மிகப்பெரிய வெற்றி படமான
போக்கிரி படம் நான் வசனம் எழுதின படம். வெரி இது நைஸ் என்னோட சார், journey. வண்டர்ஃுல் ஜர்னி இன்டீட். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயம் நம்ம ஒரு கின்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் நான். சிவப்பு மழைன்ற படத்துக்கு Hats off, பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட். Wonderful, எனக்கு கின்னஸ் சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. வெரி நைஸ். அண்ட் என் வழி தனி வழி இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். அண்ட் அன்டவுட்டட்லி வெரி வண்டர்ஃபுல் அண்ட் வெரி மாரல் காஸ் கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் சார். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நம்மளோட ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் நம்மளோட ஆர்கே சாரும் பிரபாகரன் சாரும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டாங்க. ஐ ரியலி ஹோப் ஆல் ஆஃப் யூ என்ஜாய். மீண்டும் அடுத்த ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். திஸ் இஸ் ஹாப்பி மா பிரசன்ட் ஸ்டார் ஜங்ஷன் பவர்ட் பை பிரிட்டானியா மேரிகோல்ட்.